சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். எந்தூரியா நீ எனக்கு ஓட் போடாத, நான் உங்ககிட்ட வர்றது கிடையாது அப்படின்னு தரக்குறைவான வார்த்தையெல்லாம் பேசி இந்த வேட்பாளருக்கு ஓட் போடுவதை விட நான் திமுகவுக்கு நான் ஓட் போட நான் தயாராக இருக்கிறேன். அச்சமங்கலத்தில் கிராமத்தில் உள்ளவர்களை அழைத்து அவருக்கு நான் வாக்களிக்க தயாராக இருக்கிறேன். தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வரும் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. ஆட்சியை தக்க வைக்க திமுக தீவிரமாக களமாடி வரும் சூழலில் இழந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற அதிமுக போராடி வருகிறது. பாஜகவுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று வீரவசனம் பேசிய எடப்பாடியை டெல்லி தலைமை தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்பே தங்களது வழிக்கு கொண்டு வந்துவிட்டது. அதன் பிறகு எம்ஜிஆர் ஆரம்பித்து ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அதிமுக தற்போது டெல்லியின் உத்தரவின் கீழ் செயல்பட்டு வருவதாக அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களே புலம்பி வருகின்றனர். இது ஒரு புறம் என்றால், தமிழகத்தின் பல இடங்களில் அதிமுகவிற்குள்ளேயே பல புகைச்சல்களும் உட்கட்சி மோதல்களும் ஆங்காங்கே வெடித்து வருகின்றன. அதிலும் ஜெயலலிதாவையே 1991ஆம் ஆண்டு வெற்றி பெற செய்து கோட்டைக்கு அனுப்பிய பர்கூர் தொகுதியில் தற்போது பெரிய ஓட்டை விழுந்திருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமை ஈசி கோவிந்தராஜனுக்கு சீட் கொடுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கோவிந்தராஜனும் தொகுதியில் பிரச்சாரம் உள்ளிட்ட மேற்படி விவகாரங்களை பக்காவாக செய்து வருவதாக கூறப்படுகிறது. மேலோட்டத்தில் பர்கூர் தொகுதியில் அதிமுக ஒற்றுமையாக இருக்கிறது என்ற பிம்பம் தோன்றினாலும் உள்ளுக்குள் நடக்கும் விஷயங்கள் கட்சிக்குள் பெரும் பூகம்பத்தையே உருவாக்கியிருப்பதாக அதிமுகவினரே முணுமுணுக்கின்றனர். தேர்தலில் அதிமுக சார்பில் களமிறங்கி இருக்கும் ஈசி கோவிந்தராஜன் சொந்த கட்சி நிர்வாகிகளை துளியும் மதிப்பதில்லையா? அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜேந்திரனை பொதுவெளியில் ரவுடி கும்பலுடன் சேர்த்து புரட்டி எடுத்துள்ளார் இந்த கோவிந்தராஜன். வணிக வளாகங்கள், கடைகள் என பொது சொத்துக்கு குந்தகம் விளைவிக்கும் ஈசி கோவிந்தராஜன் கட்ட பஞ்சாயத்து செய்வதில் ஸ்பெஷலிஸ்ட் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஈசி கோவிந்தராஜன் மீது பர்கூர் தொகுதி அதிமுக நிர்வாகிகளே கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அதிமுக கிளை செயலாளர் சேகர் என்பவரிடம் அடாவடியாக நடந்து கொண்ட ஈசி கோவிந்தராஜன், உங்க பகுதி ஓட்டெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று வீடு தேடி சென்று மிரட்டல் விடுத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டுள்ள அதிமுக கிளை செயலாளர், ஜெயலலிதாவை நாங்கள் 1991ஆம் ஆண்டு வெற்றி பெற செய்தோம். அதன் பிறகு நிறுத்தப்பட்ட சில அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்திருக்கிறோம். இந்த முறை தலைமை ஈசி கோவிந்தராஜன் என்பவருக்கு சீட் கொடுத்திருக்கிறது. வழக்கமாக நம் தொகுதிக்கு அறிவிக்கப்படும் வேட்பாளருக்கு தொகுதியின் எல்லையில் இருந்து மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு கொடுத்து அழைத்து வருவோம். ஆனால் இந்த முறை வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட தகவல் கூட யாரும் சொல்லவில்லை. செயல் வீரர்கள் கூட்டம், பொதுக்கூட்டம், எடப்பாடி பழனிசாமி வருகை என்று எதற்குமே எங்களுக்கு தகவல் வரவில்லை. 12ஆம் தேதி வாக்கு சேகரிக்க வேட்பாளர்களும் கட்சிக்காரர்களும் வருவதாக தகவல் கிடைத்தது. உடனே நாங்கள் ஈசி கோவிந்தராஜனை போனில் அழைத்து, இந்த பகுதியில் நாங்கள் இருக்கிறோமே, எங்களுக்கு ஏன் தகவல் கொடுக்கவில்லை என்று கேட்டோம். உடனடியாக காரில் வந்து இறங்கியவர், யார் யானி, உன் ஓட்டு உங்க அச்சமங்கலம் கிராமத்தினர் ஓட்டு எனக்கு தேவையில்லை என்று தரக்குறைவாக பேசி மிரட்டிவிட்டு சென்றுள்ளார். 30 வருடமாக கட்சிக்காக உழைத்த எங்களை தரக்குறைவாக பேசினார். இவரை விட பெரிய வேட்பாளர்களையெல்லாம் நாங்கள் பார்த்து விட்டோம். ஒரு தகுதியற்ற வேட்பாளருக்கு ஓட்டு போடுவதை விட மாற்று கட்சியான திமுக வேட்பாளர் டி. மதியழகனுக்கு வாக்களிக்கலாம். எங்களை சாதி ரீதியாக பேசி இழிவுபடுத்துகிறார் என்று மிகுந்த வேதனையுடன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஜெயலலிதாவால் சபாநாயகராக்கப்பட்ட தனபாலை சாதி பாகுபாட்டின் காரணமாக எடப்பாடி ஒதுக்கி வைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது பர்கூர் தொகுதி வேட்பாளர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த நிர்வாகிகளையே சாதி ரீதியாக பேசி இழிவாக நடத்தியிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுபோன்று பர்கூர் தொகுதியில் அதிமுகவினர் பலர் ஈசி கோவிந்தராஜன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டதால் கடும் அதிருப்தியில் இருக்கின்றனராம். சொந்த கட்சி நிர்வாகியே தங்களது கிராமத்தினர் அனைவரும் திமுகவுக்கு தான் வாக்களிப்போம் என்று வெளிப்படையாக கூறியிருப்பது பர்கூர் தொகுதியில் அதிமுகவின் வெற்றியை கேள்விக்குறியாக்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதி, பர்கூர் யூனியன் அச்சமங்கலம் ஊராட்சி. அச்சமங்கலம் ஊராட்சியில் அச்சமங்கலம் கிராமத்தில் எம்ஜிஆர் காலனியை சேர்ந்தவர். என்னுடைய பெயர் சி. ராஜா. அதிமுக கட்சியில் நான் 40 வருடமாக கட்சியில்
நான் உறுப்பினராகவும் கிளை செயலராகவும் இருந்து வருகிறேன். இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவருக்கு அக்கட்சி மூலியமாக சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. நாங்கள் அச்சமங்கலம் கிராமத்தில் எம்ஜிஆர் காலனியில் அஇஅதிமுகவை சேர்ந்த சி ராஜா நான் என்பவர் 20 வருடமாக கிளை செயலராக இருந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தற்சமயம் முன்னாள் தலைவர் ஆனந்தன் என்பவர் கிளை செயலராக உள்ளார். இருந்தாலும் எந்த வேட்பாளர்கள் எந்த தேர்தலில் அறிவித்தாலும் அந்த வேட்பாளர்கள் கட்சிக்காரர்களை அழைத்து ஒரு மீட்டிங் நடந்தாலும் சரி, வேட்பாளர் வந்தாலும் சரி, வேட்புமனு தாக்கல் பண்ணாலும் சரி, பொதுச் செயலாளர் வந்தாலும் சரி, எந்த ஒரு வேட்பாளர்களும் எங்களை அணுகி எங்களுக்கு தகவல் சொல்லி எங்களை வரவழைத்து ஊர் மக்களை கூட்டிக் கொண்டு அந்த கூட்டத்தை முடித்து கொண்டு நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். ஆனால் தற்சமயமாக இப்பொழுது அறிவித்திருக்கின்ற வேட்பாளர் கோவிந்தராஜன் என்பவர் எங்களுக்கு கட்சிக்காரர்களுக்கு எந்த ஒரு தகவலும் சொல்வதில்லை. மாற்றாக வேட்பு மனு தாக்கலுக்கும் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை, செயல் வீரர்கள் கூட்டத்திற்கும் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை, எடப்பாடியார் வரும்போதும் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. இவர் எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு தெரியப்படுத்துவது இல்லை. நாங்கள் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் சொல்வதில்லை. ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் எங்கள் கிராமத்திற்கு வேட்பாளர் வருகை தர உள்ளதாக எங்களுக்கு தகவல் வந்தது. அதை பொறுத்து நான் வேட்பாளருக்கே போன் பண்ணி கேட்டேன், இன்றைக்கு நீங்கள் வருவதாக இருக்கின்றீர்கள், எங்களுக்கு எந்த தகவலும் இதுவரைக்கும் வரவில்லை, எங்களுக்கு யாரும் சொல்வதும் இல்லை, நாங்கள் கட்சிக்காரர்கள் ஊரில் இருக்கின்றோமா இல்லையா என்பது கூட உங்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் கட்சிக்காரர்கள் ஊரில் இருந்து என்ன பிரயோஜனமாக இருக்கிறது, நீங்கள் ஏன் எங்களுக்கு தகவல் சொல்வதில்லை அப்படி என்று போனில் பேசி, தொலைபேசியில் பேசி, ஊருக்குள்ள நீங்க வர வேண்டாம், கட்சி இதை நாங்களே பார்த்து கொள்கிறோம் அப்படி என்று நான் போனில் அவருக்கு தகவல் தெரிவித்தேன். தகவல் தெரிவித்து 15 நிமிடத்திற்குள் 4-5 கார்களில் ஊருக்கு வந்தார்கள். வந்த உடனே எங்களது ஊர் பொதுமக்கள் சீட்டு என்பது வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவது உண்டு. நாங்கள் சீட்டு நடத்தி கொண்டிருந்தோம். இவர் வந்து உடனேயே கேட்கிறார், யாரையா மனையகாரன் ஊர்ல, யாரையா மனையகாரன், யமாயாம நீ யாரையா என்னை வந்து ஊருக்கு வரவேணான்னு சொல்வதற்கு நீ யார், நீ 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 என்ன கட்சியில் இருக்கிற, நீ யார், நீ எதற்காக அந்த வார்த்தை சொன்னாய், தரக்குறைவாக வார்த்தையினால் எல்லாமே பேசினார். அப்போ நான் சொன்னேன், நான் கட்சிக்காரன், 40 வருடமாக நான் கட்சியில் உழைத்து கொண்டிருக்கிறேன். உன்ன மாதிரி வேட்பாளர்கள் எத்தனையோ வேட்பாளரை நான் பார்த்தேன், கஷ்டப்பட்டேன். எங்கள் தொகுதி, எங்கள் பகுதியில் அச்சமங்கலம் கிராமத்தில் கட்சிக்காரர் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் ஓட்டு வாங்கி லீடிங் காட்டி கொடுத்திருக்கின்றோம். ஏன் எங்களை இந்த வார்த்தை கேட்கின்றாய் அப்படின்னு நான் கேட்டேன். அதற்கு சொல்கின்றார், எனக்கு லீடிங்கும் வேணாம், உங்க ஊரு ஓட்டே எங்களுக்கு தேவையில்லை, உங்ககிட்ட வாங்குற ஓட்டு நான் வேற இடத்தில் நான் வாங்கி கொள்கிறேன், அச்சமங்கலம் ஓட்டு எனக்கு தேவையில்லை என்று தரக்குறைவாக வாயா போயா என்று வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிவிட்டு கை கலக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அடிதூடி நடக்கிற ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறம் பக்கம் இருப்பவர்கள் எல்லாம் தடுத்து அவர்களை அனுப்பி வைத்தார்கள். நான் அதோடு மட்டுமல்லாமல் இவர் இந்த பேசின காரணத்தினால் நான் 40 வருடமாக கட்சிக்கு உழைத்து எங்களை வந்து தரக்குறைவை பேசி அந்த இதே இல்லாம செய்து விட்டார்கள். அதனால இந்த வேட்பாளருக்கு ஓட் போடுவதை விட எனக்கு தெரிந்த வேட்பாளர் 2 கட்சி, ஒன்று அதிமுக, ஒன்று திமுக. நான் திமுகவுக்கு நான் ஓட் போட நான் தயாராக இருக்கிறேன். அச்சமங்கலத்தில் கிராமத்தில் உள்ளவர்களை அழைத்து அவருக்கு நான் வாக்களிக்க தயாராக இருக்கிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள்.
CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.